ஹாய், இன்றைக்கி நம்ம புதினா தக்காளி சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை கொத்தமல்லாம் குழந்தைங்க தூக்கி போட்டுருவாங்க. நம்ம இப்படி அரைச்ச போட்டால் அவங்க உள்ளுக்கு சாப்பிடுவாங்க. அதனால் ரொம்ப நல்லது. நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக வேர்க்கடலை, உளுந்து, கடலைப்பருப்பு, வரமிளகா, கொஞ்சமாக புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, புதினா இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். வாங்க. சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோவில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனவுடனே எடுத்து வதக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சிடலாம். அரைச்சி வந்துடலாம். சட்னி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, சுடுதே.